இங்கே நடிக்கும் பொழுது அங்கே இருக்க சொன்னாங்க, மேனேஜர் சொன்னார், உனக்கு தமிழ் வரல தம்பி, அதனால தான் அவனை எடுத்தணும். சரி, எனக்கு தமிழ் வரலங்கிறீங்க, நீங்கள் யாரை போட்டீங்க இப்படிலாம் சொன்னேன். ரொம்ப பேசாதீங்க, நான் ரொம்ப புதுமுகம், நான் வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் ஒரு பிடிவாத குணத்தில் இங்கே இருந்து எப்படியாவது சாதிக்கணும், இதை விடக்கூடாது, சினிமா என்னன்னு பார்க்கணும். அப்போ எல்லாரும் பார்த்தா என்னை வந்து துச்சமாக தூக்கிடுவாங்க. அதான் கருப்பா எதுக்காக நீ வர, கருப்பா இருக்க ஏற்கனவே ஒரு ஆள் இருக்காரு, இப்படி எல்லாருமே பேசுவாங்க. பல ஏச்சுக்களுக்கு பேச்சுக்களுக்கு ஆளாகி என்னுடைய மனசு வந்து என்ன கல்ல இறுகி போச்சு. அகல் விளக்குக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிக்கும்போது என்னை சாப்பிட கை வைக்கும்போது கதாநாயகி வந்துட்டான், வாங்க நாங்கள் மார்க்கெட் சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா நம்ம எதையோ ஒன்று நினச்சி வெற்றி காணணும்னு போயிட்டு இருப்போம். இதெல்லாம் சின்ன மேட்டர், இதுன்னு இல்லை, எதையுமே ஒரு சில்லற மேட்டர் தான். இப்போ ரோட்டில் நம்ம வீடு பக்கத்து இருக்காரு, என்னங்க உங்களை பார்த்து போகிறான், நீங்கள் அதை கவனம் செலுத்துனீங்கன்னா நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதை அடிபட்டு. இதெல்லாம் பேசினா பேசியிருப்போம், நம்மளுக்கு என்ன, நம்ம அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சா அதே வாய், ஆஹா நான் அப்போவே நினச்சேன், அப்போவே இப்போ இப்படி வரும் அப்படி வரும், அந்த வாய் அப்படி பேச மாற்றிக்கிற போகுது. அதனால் இப்போ எதுவுமா பேசலாம், அதை பற்றி நான் கவலையப்படணும்.